தர்ஷிகா கொஞ்சம் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல் பார்க்கும்போது நீதான் வர, செகண்ட் ப்ரோமோல் பார்க்கும்போது நீதான் வர, சரி ஓகே இந்த வாரம் இன்னுமே வந்து உங்க கேம் வந்து பயங்கரமா ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரோமோல பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கேமே இல்ல. தர்ஷிகா வந்து கேமே இல்ல, எதுவும் லவ் மூடாவே இருந்தாங்க. லவ் மூடா எப்பெல்லாம் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைம்ல வந்து அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு லவ் வந்து நேற்று நைட்ல இருந்து நேற்று காலையில இருந்து அந்த ஒரு லவ் வந்து இல்ல. அந்த ஒரு லவ் வந்து ஃபுல்லா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது வந்து இல்லாம போகும் வந்துட்டு நல்ல கேம் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடா செகண்ட் ப்ரோமோல வந்து காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு லவ் பத்தி மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து காலைல விஜய் விஷாலும் உங்களும் நம்ம தர்ஷிகா வந்து பேசியிருந்தாங்க, நான் யாரோட ஃபீலிங்ஸ்லயும் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசியிருந்தாங்க. நானும் யாரோட ஃபீலிங்ஸ்லயும் விளையாட மாட்டேன், அவங்களும் யாரோட ஃபீலிங்ஸ்லயும் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அன்சிதாவா இருக்கட்டும் விஜய் விசால வச்சு பேசினாங்க. அப்புறம் அன்சிதா வந்து நம்ம தர்ஷிகா வச்சு பேசி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்துட்டு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அன்சிதாவும் சொன்னது வந்துட்டு விஜய் விசால் சொன்னது வந்து தர்ஷிகிட்ட ஷேர் பண்ணாங்க. தர்ஷிகா சொன்னது வந்துட்டு விஜய் விசால் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதான் வந்துட்டு அந்த இதுல நடந்துச்சு. இப்போ என்னடானா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அன்சிதா வந்துட்டு ஷேர் பண்ணதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து லைவ்ல வந்து சொல்றாங்க ஒரு பக்கத்துல இப்போ வந்து ஒரு டாஸ்க் அந்த பொம்மை டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலை வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்க் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அங்கிட்டு வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவ பட்டு பேசுறதுனால வந்துட்டு அது கரெக்ட் ஆகிட முடியாது. அவ வந்துட்டு பட்டுன்னு ஏதாச்சும் சொல்லிடுறா ஏதாச்சும் பேசுறாங்கிறதுனால உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு பயங்கரமா ஒரு அன்சிதா மேல செம்ம கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ சொல்ற பாயிண்ட் வந்துட்டு பவித்ரா சொல்றாங்க, நீ அவ வந்து ஒண்ணு பேசியிருக்கா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கா, நீ படுக்க அதை கேட்காம அப்படியே தள்ளி போயிட்டே இருக்க, நீ படுக்க அது படுக்க நீ கண்டுக்காம அது படுக்க நீ படுக்க போயிட்டே இருக்க, அது வந்துட்டு பெரிய தப்பு கிடையாதா, தள்ளி போனா அது வந்துட்டு பெரிய தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்து கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து தர்ஷிகா வந்து ரிப்ளை பண்றாங்க, அவ வந்துட்டு என்ன தனியா கூப்பிட்டு போய் பேசியிருந்தா பரவாயில்ல, அவ அங்க இருக்கும்போது கத்திக்கிட்ட அவ வந்துட்டு கூப்பிட்டு பேசுறா, பக்கத்துல கூப்பிட்டு பேசியிருந்தா பரவாயில்ல, அவ என்ன என் காது எப்படின்னா என் காதுல வந்துட்டு அவ கூப்பிட்டதே எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அவ வந்துட்டு கூப்பிட்டு பேசுறதே எனக்கு தெரியாது. அவ கூப்பிட்டது வந்துட்டு ரொம்ப காதுல வந்துட்டு அவ வந்துட்டு ரொம்ப சவுண்டா ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு அவ சொன்னது வந்துட்டு என் காதுல வந்துட்டு விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இது வந்துட்டு பயங்கரமா ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த சோபால வந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க உங்களுக்கு, அப்ப வந்து தர்ஷிகா வந்துட்டு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு, வேகத்துல கத்திட்டு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அதனால மேபி வந்து நம்ம அன்சிதா வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. என்னன்னா ரொம்ப இவங்க வந்துட்டு நான் கூப்பிடுறேன் நேற்று பேசினதுல இருந்தே நான் ஒழுங்கா அவங்க வந்துட்டு பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லுவாங்க போல இருக்கு. அதனால வந்துட்டு பவித்ரா வந்துட்டு கேட்டு இருக்காங்க. என்னன்னா பவித்ராக்கு ஆல்ரெடி வந்துட்டு விஜய் விசால் வந்துட்டு கிரஷ்ன்னு சொன்னது வந்துட்டு சுத்தமா பிடிக்கல. தர்ஷிகா வந்துட்டு நம்ம விஜய் விசால கிரஷ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், விஜய் விசால் வந்து தர்ஷிகாவை கிரஷ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், சுத்தமா அவங்களுக்கு வந்துட்டு பவித்ராக்கு அதுல உடன்பாடு இல்ல. சுத்தமா செம்ம காண்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க செம்ம காண்டில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் என் கேமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தான் சரி, லவ் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே என் கேம் ஒரு ஸ்பாயில் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா சொல்றாங்க. எதுவுமே வந்துட்டு என்னோட கேம்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நான் இந்த இதுல எல்லாம் நான் இனிமே இன்வால்வ் ஆக மாட்டேன், எதுலையுமே இன்வால்வ் ஆகவும் விட மாட்டேன் என் மனசை, அதனால வந்துட்டு என் கேம் ஸ்பாயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் விசால் மேல வந்துட்டு செம்மையான ஒரு காண்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பவித்ரா வந்துட்டு சொன்னது வந்துட்டு இங்கிட்ட வந்து தர்ஷிகாட்ட வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்துட்டு பவித்ரா உன் மேல செம்ம காண்டில் இருக்கா, ஏன்னா நீ வந்து கிறிஸ்டின் சொன்னது பிடிக்கல அப்படிங்கிறனால. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு கேட்கவும் வந்துட்டு நீ அவனுக்காண்டி காட்டுற அன்போ அவளுக்காண்டி காட்டுற அன்போ வந்துட்டு சுத்தமா வேஸ்ட், அவங்க இதுவும் வந்துட்டு உன்னை வச்சுக்கவே மாட்டாங்க, அவங்க உனக்கு வந்துட்டு நீ காட்டுற அன்பு வந்துட்டு திருப்பி எல்லாம் உனக்கு தரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்துட்டு பவித்ரா வந்துட்டு சுட்டி காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்த் ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லா சீசன்லயுமே வந்துட்டு ஒரு பையனுக்காண்டி ரெண்டு பொண்ணுங்க வந்து அடிச்சுவாங்களே அந்த மாதிரிதான் இருக்கு இந்த இதை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்துட்டு விஜய் விசால வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த விஜய் விசால் பவித்ரா அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன வந்துட்டு தர்ஷிகா விஜய் விசால் போகும் நம்ம பவித்ராக்கு சமகாண்டு இதை வந்துட்டு நம்ம அன்சிதா ஏதோ சொல்லியிருப்பாங்க போலுக்கு, அதை வந்து அன்சிதா வந்து நம்ம தர்ஷிகாட்ட சொல்லியிருப்பாங்க போலுக்கு. தர்ஷிகா வந்து பவித்ராட்ட கேட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட்ல வந்து போயிட்டு இருந்தது வந்துட்டு லைவ்ல வந்து ப்ரோமோல வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதான் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு டைம் ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் லைவ்ல வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா பார்க்கலாம் என்னதான் நடக்குது, என்னதான் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.